உங்களுக்கு ஃபேமிலியில டயபெட்டிஸ் இருக்கா? ஃபேமிலினா உங்க அப்பா அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருக்கா? உங்களுக்கு டயபெட்டிஸ் வர ரிஸ்க் இருக்கா? இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த 3 டெஸ்ட் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க கட்டாயம் தெரிஞ்சிடலாம். நம்பர் 1 HbA1c அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மாத சராசரி சர்க்கரை அளவு. இந்த டெஸ்ட் பண்ணோம்னா 5.5 தான் நீங்க வச்சிருக்கணும். அது அதிகமா இருந்ததுன்னா அது ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ். நம்பர் 2 லிபிட் ப்ரொஃபைல். நீங்க வந்து கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்ணீங்கன்னா எம்டி ஸ்டொமக்ல அதுல அந்த ட்ரைகிளிசரைட்ஸ் 150க்கு மேல இருந்ததுன்னா அது ஒரு இன்டைரக்ட் எவிடன்ஸ் ஆஃப் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்சுலின் சரியா வேலை செய்யலைங்கிறதுக்கு அது ஒரு மறைமுக அறிகுறி. நம்பர் 3 அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல். HbA1cயோ இல்லை ட்ரைகிளிசரைட்ஸோ நம்ம பிளட்ல அதிகமாகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல் வந்து அதிகமாகிடும். 10க்குள்ள இருந்தால் நார்மல், எக்ஸாக்ட் 5க்குள்ள இருந்தால் இன்னும் நார்மல். 10க்கு மேலே போனால் நமக்கு இன்சுலின் அதிகமாக சுரக்குது அப்படின்னு அர்த்தம். அதுவே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட ஏர்லி ஸ்டேஜ். ஸோ இந்த 3 இருந்ததுன்னா நீங்கள் அப்போ இருந்தே உங்கள் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட்டை மாடிஃபை பண்ணணும். 4வது ஆப்ஷனலாக ஒரு டெஸ்ட் பண்ணணும்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வயிற்றுல பண்ணோம்னா ஃபேட்டி லிவர் அது இருந்தாலும் நமக்கு ஒரு இன்டைரக்ட் எவிடன்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் டயபெட்டிஸ் ரிஸ்க்.